வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அலுமினி இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து அலுமினி மீட்டில் எல்லாருமே சாரை பார்த்துருக்கேன். சார் முன்னாடி இருப்பாங்க. சார் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த பேட்ச்? என்னோட நேம் பி சுந்தரவேல், 2006 to 9 கார்பரேட் செக்ரட்டரிஷிப். சூப்பர் சார். ஸோ உங்களை என்ன சார் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு? நீங்கள் எப்போவுமே இங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அண்ட் எஸ் யூ டூ லாட் ஆஃப் ஒர்க் ஹியர். ஸோ என்ன உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது அப்படி? ஆக்சுவலாக நம்ம வந்து காலேஜாக நம்ம இங்கே வந்து படிக்கலை. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை வந்து படிக்க வச்சாங்க. ஸோ மதர் எப்படி வீட்டில் சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி ஷோபா மேம், மணிமேகலை மேம், வில்சன் சார், எல்லாருமே வந்து லலிதா மேம், எல்லாருமே வந்து அந்தளவுக்கு கூட இன்ட்ராக்ஷனோடு இருப்பாங்க. தன்னோட பசங்களை எப்படி பார்ப்பாங்களோ அந்த ஃபீல் தான் எங்களுக்கு எல்லாருமே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் இன் அ இயர் இன் அ டே ஸ்பெஷல் டேவாக நாங்கள் வரணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்கள் கூப்பிடனாலும் நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் கூப்பிடணுன்ற அவசியமே இல்லை சார். ஏன்னா இது உங்களுடைய காலேஜ், இதெல்லாம் நீங்கள் உண்டாக்குனது தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அண்ட் நம்ம காலேஜ் பற்றி வெளியில் நிறைய மித்து இருக்கும். லைக் என்ன மித்து அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி சில மித்தெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க சார்? எனக்கு இன்னொரு தடவை கொஸ்டின் கேளுங்க. என்னன்னா வெளியில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க காலேஜ், கேசிஎஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு சில மென்டாலிட்டி இருக்கும்ல சார். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா, அப்படி நம்ம காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து பசங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை ஒரு டிசிப்ளினோ அது வந்து தேவை எல்லா இடத்துலையுமே. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம காலேஜில் வந்து பசங்க நல்லா வரணும், குரூம் ஆகணும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகிறாங்கன்னா பசங்களோட காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகணுன்றத ஃப்ரம் காலேஜ் லெவல்லேருந்தே நம்ம காலேஜ் சொல்கிறதுனால தான் அது வந்து பசங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கிளிச்சியாக ஃபீல் ஆகுதே தவிர மற்றபடிக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. எல்லாருமே உள்ளே வந்து பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு ஜோவியலான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நல்லா கூட்டு போவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணலாம். சார் காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் படிக்கும் போது இருந்ததை விட இப்போ என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் லைப்ரரி அதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், கிரவுண்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்பயுமே வந்து நல்ல செட்டப் தான். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி காலேஜும் வந்து டே பை டே வந்துட்டு அதோட சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே வராங்க. லைப்ரரி பார்த்தேன், ரொம்ப ஹாசமாக இருந்துச்சு. ரியலி லைக் இட். அண்டு கிரவுண்டும் வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதுன்றது நான் நம்புகிறேன். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இன்னும் நிறைய அலுமினி மீட்டு நீங்கள் இன்னும் நிறைய ஐடியாஸோடு நடத்தணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட. கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கிற மீட்டையும் நம்ம இன்னும் நல்லா வெற்றிகரமாக முடிப்போம் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.